அன்பு உறவுகளே, இன்னைக்கு கோழி ஈரலில் ஒரு ரெசிபி செய்து காமிக்க போகிறேன். கோழி ஈரலும் கிழங்கும் சேர்த்து வாங்க தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்ளலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, பிரியாணி இலை, அன்னாசி பூ, ஏலம், பட்டை, ரம்பை, கருவேப்பிலை தலை, கோழி ஈரல், கிழங்கு, மல்லி மசாலா, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், புதினா, மல்லி, உப்புத்தூள், சீரகம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கொள்ளலாம். முதல்ல பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கொள்வோம். நல்லா எண்ணெய் சூடான பிறகு சீரகத்தை சேர்த்துக்கொள்வோம். அதோட அன்னாசி பூ, ஏலம், பட்டை, பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கொள்வோம். அதுபோல் வெங்காயம் சேர்த்துக்கொள்வோம். அதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்வோம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கொள்வோம். கருவேப்பிலை தலை ரொம்ப சேர்த்துக்கொள்வோம். கிழங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கொள்வோம். இந்த கோழியில் டக்குன்னு வெந்துடும், அதனால முதல்ல கிழங்க நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிக்கொள்வோம். தக்காளி சேர்த்துக்கொள்வோம். கிழங்கு நல்லா வதங்கியவுடன் இதோட நம்ம கோழி ஈரல் சேர்த்துக்கொள்வோம். புதினா இல்லை, மல்லித்தலை, உப்புத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கொள்வோம். இப்போ நம்ம இதுக்கு மல்லி மசாலா, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், நம்ம மிளகுத்தூள் தான் அதிகம் சேர்த்துருக்குறோம். மிளகுத்தூள் அதிகம் சேர்த்து செஞ்சால் மிகவும் சுவையாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கொள்ளும். இப்போ நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கொள்வோம். மிகவும் சுவையான கோழி ஈரல் கிழங்கு கறி ரெடி. இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அசீம் அலி ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஏஜி கிச்சன் தமிழ் விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி மேலும் வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.